சென்னையின் பரபரப்பான அந்த தெருவில் அமைந்திருந்தது நிம்மதி இல்லம். பேருக்கேற்றார் போல் அங்கே எப்போதுமே ஒரு நிம்மதி நிலவும். சுந்தரம் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர். அவரது உலகம் அவரது மனைவி சாந்தி, மகன் வினோத் மற்றும் மகள் திவ்யா. அவங்கள சுற்றியே இருந்தது அந்த குடும்பம். வினோத் அமெரிக்காவில் வேலை பார்த்து வந்தான். திவ்யாவிற்கு திருமணம் முடிந்து பெங்களூரில் இருந்தால். பல வருடங்களுக்கு பிறகு பொங்கல் விடுமுறைக்காக அனைவரும் ஒன்று கூடினார். சாப்பாட்டு மேசையில் சிரிப்பும் சத்தமும் நிறைந்திருந்தது. திடீரென்ற சாந்தி ஒரு விஷயத்தை கவனித்தார். சுந்தரம் தன் வலது கையால் சரியாக சாப்பிட முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். மேஜையில் இருந்த அனைவருக்கும் ஷாக்கானது. பதறிப்போய் உடனே மருத்துவரை அணுகினார். மருத்துவர் அவரை நன்றாக பரிசோதித்தார். பரிசோதனைக்கு பின் அனைவரையும் உலுக்கியது அந்த செய்தி. அவருக்கு ஆரம்பகட்ட பார்க்கின்சன்ஸ். அன்று இரவு வீட்டில் மயான அமைதி. வினோத் தன் லேப்டாப்பை மூடி வைத்தான். கம்பெனிக்கு ஒரு மெயில் அனுப்பிவிட்டு மனதுக்குள் நினைத்து கொண்டே, வேலையிலையும் சம்பாத்தியத்திலையும் கவனமாக இருந்துட்டோம், அப்பாவை கவனிக்காமல். அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக தன்னுடைய ஞாபகத்தை இழந்து கொண்டிருந்த அப்பாவின் கையை பிடித்து, அப்பா, நான் இனி வேலைக்கு போகலை, வீட்டில் இருந்தே வேலை பார்க்க போகிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம், உங்கள் கூடவே கடைசி வரைக்கும் இருக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை ஆறுதலாக அணைச்சான். வினோத் தன் அமெரிக்க பயணத்தை ரத்து செய்தான். சுந்தரம் கட்டிய கோட்டை வெறும் செங்கற்களால் ஆனதல்ல, அது அன்பு, தியாகம் மற்றும் புரிதலால் ஆனது. அன்று முதல் அந்த வீட்டில் அமைதியோடு சேர்ந்து ஒரு புதிய தைரியமும் பிறந்தது. பெற்றோரின் முதுமை என்பது அவர்களுக்கு நாம் திருப்பி செய்ய வேண்டிய கடமை. பணத்தை விட பாசமும் நேசமும் இருந்தால்தான் ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய சொத்து. இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்ததுன்னா தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.